வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறையா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், fluid masses subjected to uniform acceleration are analyzed using. So option A, the Newton's law of viscosity. Option B, the Newton's second law of motion. Option C, the Bernoulli's equation. Option D, the momentum equation. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ ஒரு ஃப்ளூயிடில் மாஸையும் ஆக்ஸலரேஷனையும் எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளூயிட் மாஸஸ் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த ஃப்ளூயிடுக்கு நம்மளுக்கு தெரியும், ஃப்ளூயிடுக்கு மாஸ் ஆக்ஸலரேஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாஸ் ஆக்ஸலரேஷன் எந்த ஈக்குவேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு. அப்போ நியூட்டன் செகண்ட் லா என்னது, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிடில் மாஸோ ஆக்ஸலரேஷனும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது எந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ இங்கே எஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயிடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை இல்லாட்டி மோஷன். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்றது எம் மாஸ், ஏ ஆக்ஸலரேஷன். அப்போ அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், அந்த ஃப்ளூயிடில் ஆக்ட் ஆகக்கூடிய மாஸும் ஆக்ஸலரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிலேஷன்ஷிப் dp by dx equal to dz by dy is valid for. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் dp by dx equal to dz by dy, இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஃப்ளோக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ, ஆப்ஷன் பி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் சி யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் டி அன்ஸ்டடி ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் dp by dx equal to dz by dy அப்படின்ற ரிலேஷன்ஷிப் எந்த ஃப்ளோக்கு வேலிடாக இருக்குன்னு பார்த்தோம்னா இர்ரோட்டேஷனல் ஃப்ளோக்கு தான் வேலிடாக இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டாலே நம்ம எந்த ஃப்ளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஃப்ளோனா இர்ரோட்டேஷன் ஃப்ளோ தான் இந்த dp by dx equal to dz by dy அப்படின்ற ரிலேஷன்ஷிப்புக்கு வேலிடான ஒரு ஃப்ளோ. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், if for a fluid in motion pressure at a point is same in all direction then the fluid is. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் மோஷனில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் மோஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடில் ப்ரெஷர் ஒரு பாயிண்டில் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அந்த க்ரியேட் ஆகும் அந்த ஃப்ளூயிடில் க்ரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயுமே சேமாக இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ ரியல் ஃப்ளூயிட், ஆப்ஷன் பி எ நியூட்டோனியன் ஃப்ளூயிட், ஆப்ஷன் சி அன் ஐடியல் ஃப்ளூயிட், ஆப்ஷன் டி எ நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஸோ அப்போ ஒரு ஃப்ளூயிட் மோஷனில் இருக்குது, அந்த ஃப்ளூயிடில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது க்ரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயும் சேமாக வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிட் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், இந்த ஐடியல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும், விஸ்காசிட்டி இருக்கக்கூடாது, சர்ஃபேஸ் டென்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த ஐடியல் ஃப்ளூயிட் இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும், நோ விஸ்காசிட்டி, நோ சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த மாதிரி இருக்கிறனால தான் என்னென்னா அந்த ஐடியல் ஃப்ளூயிடில் இந்த ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயுமே சேமாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயுமே சேம் ஆகக்கூடிய ஒரே ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தோம்னா ஐடியல் ஃப்ளூயிட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐடியல் ஃப்ளூயிட் இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும், விஸ்காசிட்டி இருக்காது, சர்ஃபேஸ் டென்ஷனும் இருக்காது. அதனால தான் இந்த ஃப்ளூயிடில் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் எல்லா டைரக்ஷன்லேயும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஐடியல் ஃப்ளூயிட் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்டர் ஆஃப் பாயன்சி இஸ். ஸோ சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, த பாயிண்ட் த்ரூ விச் த சப்மர்ஜ்டு வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ், ஆப்ஷன் பி த பாயிண்ட் த்ரூ விச் த பாயன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ், option C the point through which the resultant hydrostatic force acts, option D the center of gravity of the liquid displaced by the body. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா
It is the point at which buoyant force is acting on the body and is exactly same as the center of gravity of the displaced fluid. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, ஸோ வந்து ஒரு பாயிண்டில் பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்குது, அந்த ஃப்ளூயிடில் ஒரு பாடியை வந்து நம்ம இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்படி இம்மர்ஸ் பண்ணி வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த பாயிண்ட் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு சேமாக வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடுக்கு வந்து சேமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ஒரு ஃப்ளூயிடில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இம்மர்ஸ் பண்ணுறோம். அப்படி இம்மர்ஸ் பண்ணி வைக்கும் போது அங்கே வந்து ஒரு பாயிண்டில் பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த க்ரியேட் ஆகக்கூடிய பாயண்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு இல்லாட்டி எதுக்கு சேமாக வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த டிஸ்பிளேஸ்டான ஃப்ளூயிடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடுக்கு வந்து ஈக்குவல் ஆர் சேமாக வந்து இருக்கும். ஸோ அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்டர் ஆஃப் பாயன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி, the center of gravity of the center of gravity of the liquid displaced by the body. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் பாயன்சி. அப்போ சென்டர் ஆஃப் பாயன்சினா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பாயிண்டில் பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டிஸ்பிளேஸ்டு லிக்விட்க்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். ஸோ அதான் வந்து சென்டர் ஆஃப் பாயன்சி. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்சல்யூட் ப்ரெஷர் இன் அ ஃப்ளோ சிஸ்டம். ஸோ வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படி அந்த ஃப்ளோ சிஸ்டத்தில் அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ இஸ் ஆல்வேஸ் அபவ் லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஆப்ஷன் பி இஸ் அ வேக்கம் ப்ரெஷர். ஆப்ஷன் சி மே பி அபவ், பிலோ ஆர் ஈக்குவல் டு த லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ கால்டு நெகட்டிவ் ப்ரெஷர். ஸோ அப்போ இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெஷர் மெஷர்ட் அபவ் த அப்சல்யூட் ஜீரோ ஆர் கம்ப்ளீட் வேக்கம் இஸ் கால்ட் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம அப்சல்யூட் ஜீரோவுக்கு மேலே வந்து மெஷர் பண்ணாலோ இல்லை அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக வேக்கமாக இருந்தாலோ அந்த டைப் ஆஃப் ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் நம்மளுக்கு, இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்றது என்னது, கம்ப்ளீட்டான ஒரு வேக்கம் ப்ரெஷர். ஸோ அது வந்து ஒரு லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் கிடையாது, நெகட்டிவ் ப்ரெஷரும் இல்லை. ஸோ அது வந்து என்னென்னா, இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து ரெண்டு விதத்தில் வந்திருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணும் போது அந்த ப்ரெஷர் வந்து அப்சல்யூட் ஜீரோவுக்கு மேலே இருந்துச்சுனாலோ இல்லை வந்து கம்ப்ளீட் வேக்கமாக இருந்தாலோ அது பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் பி, அது கம்ப்ளீட் வேக்கம் ப்ரெஷர் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ வேக்கம் ப்ரெஷர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a flow in which the velocities of liquid particles at all section of pipe or channel are equal is called as. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பைப் இல்லாட்டி சேனலில் வந்து ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த லிக்விட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, எல்லா செக்ஷன்லையுமே வந்து ஈக்குவல் வெலாசிட்டியில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி ஈக்குவல் வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃப்ளோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஆப்ஷன் பி லேமினார் ஃப்ளோ, ஆப்ஷன் சி டர்புலன்ட் ஃப்ளோ, ஆப்ஷன் டி அன்ஸ்டடி ஃப்ளோ. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், இந்த ஃப்ளோ வந்து எ ஃப்ளோ இன் விச் த லிக்விட் பார்ட்டிக்கல் அட் ஆல் செக்ஷன் ஆஃப் அ பைப் ஆர் சேனல் ஹேவ் த சேம் வெலாசிட்டிஸ் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்போ ஒரு சேனல்லையோ இல்லை பைப்லேயோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிட் வந்து எல்லா செக்ஷன்லேயுமே வந்து சேம் வெலாசிட்டியில் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ வெலாசிட்டி வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ யூனிஃபார்ம் ஃப்ளோ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ பர்ஃபெக்ட் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் flowing in a continuous stream, the total energy of a particle remains the same while the particle moves from one point to another. This statement is called as. ஸோ அப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லிக்விட் வந்து இருக்குது. அந்த லிக்விட் வந்து எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டான இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடாக வந்துருக்குது. ஸோ அப்போ இந்த லிக்விட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்துருக்குது. அதில் டோட்டல் எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த லிக்விடில் டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக வந்திருக்கு. எல்லா டோட்டல் எனர்ஜி வந்து சேமாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பார்ட்டிகல் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ கண்டினியூட்டி ஈக்குவேஷன்,
ஆப்ஷன் பி பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், ஆப்ஷன் சி பாஸ்கல்ஸ் ஈக்குவேஷன், ஆப்ஷன் டி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோ வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக வந்துருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளோவாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளூயிடில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் வந்து என்னென்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னது, அது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பிரின்சிபல் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் அந்த ஃப்ளோ வந்து எப்போ இருக்குன்னா ஸ்டடியாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக வந்துருந்துச்சுன்னா அதில் ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளோவாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளூயிடில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் வந்து அந்த டோட்டல் எனர்ஜி. ஸோ இதான் வந்து நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனுக்கு அசம்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்குன்னா ஐடியலாக வந்திருக்கும், ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக வந்திருக்கும், ஃப்ளோ வந்து இன்கம்ப்ரெசிபிளாக வந்திருக்கும், அதே மாதிரி ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனலாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் சொல்லி கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பர்ஃபெக்டான இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். அப்போ நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் என்ன பார்த்துருக்கோம், இந்த ஃப்ளூயிட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் வந்து இருந்துச்சுன்னா ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளோவாக வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டான இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில். அதே மாதிரி இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸ் ஃப்ளோவாக இருக்குது. டோட்டல் எனர்ஜி வந்து நம்ம எதில் படிப்போம்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் மட்டும்தான் படிப்போம். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜின்றது எது, கைனட்டிக் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூணு சேர்ந்து தான் வந்து இந்த டோட்டல் எனர்ஜி. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷனாலே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல், அதில் வந்து ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸ்டடி ஃப்ளோவாக வந்திருக்கும், ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக வந்திருக்கும். ஸோ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளோவாக வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளூயிடில் வந்து டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பெர்னாலிஸ் தியரம் டீல்ஸ் வித் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பெர்னாலிஸ் தியரம்க்கு வந்து இன்னொரு நேம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல். அப்போ இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன சொல்கிறோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க, பெர்னாலிஸ் தியரம் வந்து எந்த பிரின்சிபலோட டீல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பெர்னாலிஸ் தியரமோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எனர்ஜி தான் வந்து என்னென்னா பெர்னாலிஸ் தியரமோட பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in a supersonic flow a diffuser is a conduit having. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பர்சோனிக் ஃப்ளோன்னு வந்துருக்குது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் வந்து சோனிக் ஃப்ளோ, சப்சோனிக் ஃப்ளோ, சூப்பர்சோனிக் ஃப்ளோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் வந்துருக்குது. இந்த சூப்பர்சோனிக் ஃப்ளோவில் வந்து டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டிஃப்யூசர் வந்து எப்படி இருக்குன்னா கான்டியூட் மாதிரி வந்துருக்கு. ஸோ அந்த டிஃப்யூசர் இஸ் அ கான்டியூட். அந்த கான்டியூட் வந்து எப்படி இருக்குன்னா அதோட ஏரியா வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிராஜுவலி டிக்ரீஸிங் ஏரியா. ஸோ வந்து அதாவது இந்த சூப்பர்சோனிக் ஃப்ளோவில் வந்து டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்யூசர் வந்து எப்படி இருக்குன்னா கான்டியூட் மாதிரி வந்திருக்கும். அந்த கான்டியூட்டில் வந்து என்னென்னா ஏரியா வந்து ஃப்ளோ அந்த சூப்பர்சோனிக் ஃப்ளோ வந்து இருந்துச்சுன்னா அந்த கான்டியூட்டில் வந்து ஏரியா வந்து கிராஜுவலாக வந்து குறைஞ்சிட்டே வந்து போகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிராஜுவலி டிக்ரீஸிங் ஏரியா அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a process during which no heat is transferred to or from the gas is called as an option A isochoric process, option B isobaric process, option C adiabatic process, option D isothermal process. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த ப்ராசஸில் நடக்கும்போது எந்த ஹீட்டுமே வந்து இந்த கேஸ்லேருந்து எந்த ஹீட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், an adiabatic process is one that occurs without transfer of heat or matter between a thermodynamic system and its surrounding is called as adiabatic process. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த ப்ராசஸில் எந்த ஹீட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் அதான் கேட்குறாங்க, ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அந்த ப்ராசஸில் எந்த கேஸோ இல்லை எந்த மேட்டரோ இல்லை எந்த ஒரு ஹீட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்துச்சுன்னா
ஸோ இந்த சரௌண்டிங் பார்ட்டிகல்ஸில் எந்த ஹீட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து என்னென்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம 10 இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கேளுங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வேறு கொஷின்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.